Hey guys, this is Sukesh. Welcome to my mentorship part 8. So part 7ல வந்து flat question பற்றி பார்த்துருப்போம். And then let's go to the part 8. So மறுபடியும் சொல்கிற மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க and then keep practicing, okay? So டக்குன்னு ஸ்கிப் பண்ணி பார்த்துருங்க தென் புரியல மீன்ஸ் எனக்கு கேட்கக்கூடாது சொல்லிட்டு நீங்கள் ஃபைன். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த பார்ட்ஸ் 8ல் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ரெகுலர்னா என்ன, ஜிக்ஸாக்னா என்ன, இர்ரெகுலர் என்ன. சொல்லப்போனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் வந்து இர்ரெகுலர் டாபிக் தான், ஓகேங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள். நீங்கள் லாஸ்ட் கிளாஸ் வந்து ஃப்ளாட் பற்றி பார்த்துருப்பீங்க, கரெக்டாக? ஸோ ஃப்ளாட் வந்து இந்த மாதிரி ஏ, இந்த பி அந்த சி. ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரைட். ஸோ இந்த மாதிரி ஓகே லைக் திஸ். அதாவது ஏ வந்து ஏ அந்த பி அந்த சி, கரெக்டாக? ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இர்ரெகுலர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இர்ரெகுலர்னா என்ன, ரெகுலர்னா என்ன? ரெகுலர் அந்த ஜிக்ஸாக் ரெண்டுமே ஒன்று தான் கைஸ். நம்ம நார்மலாக ஃபஸ்ட்டு பேசிக் கிளாஸில் பார்த்தோம் பார்த்தீங்களா, ஏபிசி. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் ஆர் ரெகுலர் சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ இதை பெருசாக வந்து எடுத்துக்கணும் அவசியம் கிடையாது, ஓகே? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் திங்கை போகுது இர்ரெகுலர். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன்ஸ் கிளாஸ் தான். ஸோ இர்ரெகுலர் கரெக்ஷன்ஸ் இதெல்லாமே எங்கே அக்கர் ஆகும்? ஆஸ் ஐ சேட் ஏர்லியர். ஸோ வேவ் 2, வேவ் 4, வேவ் பி, இந்த 3 இடத்துல தான் வந்து எப்பயுமே அக்கர் ஆகும், கரெக்டாக? ஓகே, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் பார்க்கலாம். ஸோ இந்த இர்ரெகுலர் கரெக்ஷன் மோஸ்ட்டாக வர ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேவ் 4, வேவ் பி, வேவ் 2, இந்த 3மே, ஓகேவா? ஆனால் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை நான் மோஸ்ட்டாக எதிர்பார்க்குறது வந்து வேவ் 4 தான், ஓகேங்களா? வேவ் 4 தான் வந்து ப்ராபர்ட்டி ரொம்ப அதிகம். ஆல்மோஸ்ட் ஒரு 80% 85% வந்து வேவ் 4லாம் இர்ரெகுலர் கரெக்ஷன் அதிகமாக வரும். வேவ் பியில் வந்து பார்த்தீங்கன்னா சம்வாட் என்ன சொல்கிறது, சம்வாட் கம்மி. வேவ் பி ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் தோஸ், ஓகே? வேவ் பியில் அவ்வளோ ப்ராபர்ட்டி இல்லை, பட் வரலாம், ப்ராபர்ட்டி வந்து ரொம்ப கம்மி. வேவ் 2க்கு வரலாம், ஓகே? வேவ் 2க்குள்ள ப்ராபர்ட்டி வந்து மேபி ஒரு 30% 40%. ஸோ அப்போ அது வேவ் 4 தான் நம்ம வந்து ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், ஆல்ரைட்? ஃபைன். ஸோ இதில் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும் யோகேஷன் கேட்டிங்கன்னா லைக் திஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் மட்டும் போட்டு காமிச்சிடுறேன். ஏ பி வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம ஃப்ளாட் பார்த்துருப்போம், பட் இது இர்ரெகுலரில் பி வந்து ஏ ஓடி இப்படி மேலே போயிட்டு அந்த இப்படி வரும். ஸோ திஸ் இஸ் கால்ட் இர்ரெகுலர் கரெக்ஷன், இல்லை ஏபிசி லைக் திஸ். ஆர் இந்த இடத்துல வர முடியல அப்படி. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் கரெக்ஷனாக வந்து இருக்கும் மார்க்கெட்டில். ஸோ இதில் வந்து நம்மளால் டேட் பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா எஸ், இஃப் யூ ஹேவ் சம் எக்ஸ்பீரியன்ஸ் யூ கேன். இந்த வேவ் பி இருக்குது பார்த்தீங்களா, அதேமாரி இந்த வேவ்க்குள்ளே வந்து சப்வேவ்ஸ்லாம் இருக்குமா ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. எஸ், கண்டிப்பாகவே இருக்கும். இப்போ வேவ் ஏக்குள்ளே என்ன இருக்குன்னா இட் கேன் பி அ இம்பல்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்த்த மாதிரி இட் கேன் பி 5 வேவ்ஸ், அதாவது 5 வேவ்ஸ் இது ஏ வேவ்க்குள்ளே இருக்கலாம், இல்லைனா வந்து 3 வேவ்ஸ் இருக்கலாம், ஓகே? அதேமாதிரி பி வேவ் வந்து பார்த்தீங்கன்னா 3 வேவ்ஸ் இருக்கலாம், ஓகே? பியில் எப்பவுமே 3 தான் இருக்கும். சியில் வந்து பார்த்தீங்கன்னா 5 இருக்கலாம், ஓகே? ஸோ 3 5 இருக்கலாம், ஓகே? ஆர் 5 3 5 இருக்கலாம். அதாவது இப்போ ஏக்குள்ளே வந்து என்னது, ஏக்குள்ளே வந்து 5 வேவ்ஸ், ஓகேங்களா? ஸோ ஏக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 5 வேவ்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசியாகவும் இருக்கலாம், ஓகேங்களா? ஏபிசியாகவும் இருக்கலாம், இல்லை 1 2 3 4 5ஆகவும் இருக்கலாம், கரெக்டாக? அப்போ இது வந்து 5. பி வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே 3 வேவ்ஸ் வச்சது தான், ஓகேவா? அப்புறம் சி வந்து பார்த்தீங்கன்னா 5 வேவ்ஸ் எப்பயுமே. அதாவது இப்போ உங்களுக்கு தெரியும் இதுதான் வந்து என்னென்னு கூப்பிடுவாங்கன்னா 5 3 5ன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? 5 3 5. இப்போ இதே வந்து இப்போ ஏல வந்து 3 வேவ்ஸ் மட்டும் வருது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதில் என்ன சொல்லுவாங்கன்னா அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 3 3 5ன்னு சொல்லுவாங்க. இப்போ 5 வேவ்ஸ் வராமல் இங்கே 3 வேவ்ஸ் ஏபிசின்னு வருது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து 3 3 5ன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ரொம்ப 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 சிம்பிள். இதுக்கு ஃபிப் வேல்யூஸ்லாம் இருக்குது, பட் வி டோன்ட் நீட் டு கோ வித் தட். ஏன்னா நம்ம வேவ் 4 தானே இது பண்ண போகிறோம். இன்கேஸ் உங்களுக்கு ஃபிப் வேல்யூஸ் வேணும்னா ஐ வில் லெட் யூ நோ. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இப்போ ஏபிசி வச்சுக்கலாம். ஸோ வேவ் ஏக்குள்ளே ஒரு ஏபிசி டிகிரி மியூசிக்கல் லோவர் டைம் ஃப்ரேம், ஓகே? ஒரு ஏபிசி, இதுக்குள்ளே ஒரு ஏபிசி. ஸோ இந்த ஏவியும் பி நீங்கள் கனெக்ட் பண்ணினா யூ வில் கெட் அ டார்கெட் ஃபார் பி வந்து 1.223, ஓகேங்களா? 123% வந்து டார்கெட்டாக இருக்கும் வேவ் சிக்கு. அதாவது இந்த வேவ் ஏவியோ பிவியும் நீங்கள் கனெக்ட் பண்ணணும், எக்ஸ்டென்ஷனை கனெக்ட் பண்ணிங்கன்னா நான் 1.65 போட்டுருப்பீங்க, 1.3277 1.692 இருக்கணும், ஓகே தான், ஓகே? 5. வேவ் சி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து 2 விதமாக வந்து மூவ்மெண்ட் ஆகலாம். ஸோ வேவ் சி வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் பி லைக் திஸ். அதாவது இந்த இடத்துலேயே முடியலாம், ஆர் இப்படி கொஞ்சம் கீழே போகலாம் இம்பல்ஸாக, ஓகே? அதாவது 1 2 3 4 5 ஃபுல்லாக ஆக்ஷன் ஆகலாம் லைக் திஸ். So let me show you like this 1 2 3 4 5
ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 போகலாம். ஓகேவா? ஆர்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா இட் கேன் பி நார்மல் ப்ரொஜெக்ஷன் லைக் திஸ் 1 and 2 3 and then 4 3 and then 4 5. ஸோ இங்கே ஏக்கு பக்கத்துலேயே முடிஞ்சிடும் வச்சுக்கலாம். தட்ஸ் இட். ஓகே, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கிளாஸ் இது. ஸோ அதாவது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இது நார்மலான கரெக்ஷனு, இது ஏபிசி நார்மலான கரெக்ஷனு. ஓகே, இது ஃப்ளாட் கரெக்ஷனு, இது ஃப்ளாட் கரெக்ஷனு. ஓகே, இப்போ இதில் என்ன ஆகுது, ஏ பி மட்டும் என்ன பண்ணுறதுனா ஏக்கு மேலே போயிட்டு வரும். ஓகேங்களா, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள், நீங்கள் கன்ஃபியூஸாக ஆகிக்க வேணாம். ஓகே ஃபைன், தட்ஸ் ஆல் கைஸ். இந்த இது அவ்வளோதான். ஸோ இந்த கிளாஸ் இரகுலர் கரெக்ஷன், இதுக்கான எக்ஸாம்பிள் நான் அப்படியே பாருங்கள், நான் கீழே காமிக்கிறேன். அப்படியே பார்த்தீங்கன்னா கோல்டில் பாருங்களேன், வேவ் 5. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பேசிக் கிளாஸில் கோல்டெலாம் அனலைஸ் பண்ணியிருப்பீங்க நேரத்துக்கு. இப்போ இதில் நம்ம வேவ் 5 இருப்போம் ஏ டைம் ஃப்ரேமில். இப்போ வந்து பாருங்களேன், லெட் மீ ஷோ யூ. வேவ் 1, வேவ் 2, வேவ் 3, வேவ் 4. இப்போ வேவ் 5 போயிட்டுருக்கோம் வச்சுக்கலாம், ஆர் வேவ் 5 எண்டர்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, வாட் எவர் இட் மேபி. ஃபைன். இப்போ இது வந்து வேவ் 4 தானே, இது வந்து வேவ் 4 தானே. இங்கே வந்து என்ன இருக்குது பாருங்கள் கரெக்ஷனு, வேவ் ஏ, வேவ் பி வந்து பாருங்கள் ஏக்கு மேலே போயிருக்கு. ஸோ ஏக்கு ஈக்குவலாக வேவ் பி அந்த வேவ் சி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ இர்ரெகுலர் கரெக்ஷன். ஓகே, அதேமாரி வந்து பாருங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு பேரில் கூட பார்க்கலாம். ஸோ யூஎஸ்டி கேடில் பார்க்கலாம். எஸ், யூஎஸ்டி கேடில் பாருங்கள், இது வந்து ஃப்ளாட் கரெக்ஷனாக இருக்குது, நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம். ஓகே, இங்கே பாருங்கள், இங்கே வந்து வேவ் 2ல். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி கேடில் இது வேவ் 1, இது வேவ் 2, இது வேவ் 3, இது வேவ் 4, வேவ் 5. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேவ் 2ல் வந்து பாருங்களேன், ஏ பி வந்து என்ன இருக்குது பாருங்கள், இந்த ஏவோடய டாப் போல் ஐ போயிருக்கு தெரியுதுங்களா, மேலே போயிட்டு அதுக்கப்புறம் தான் சி வந்து பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் சி டவுன் சைட். ஸோ இந்த இடத்துலையும் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் கரெக்ஷன். ஓகே, இப்படி போச்சுன்னா கூட ஓகே ஃபைனா. ஓகே, ஃப்ளாட்னா வந்து பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கும், அதாவது பி இங்கே இருக்கும், சி கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ யா தட்ஸ் எ திங். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன எக்ஸாம்பிள் காமிக்கலாம். ஐ திங்க் யூஎஸ்டி கேட்க்கும் ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐ நீட் டு சர்ச் ஃபார் இட். லெட் மீ ஷோ யூ சம்மோட் எங்கேயாச்சும் கிடைக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு எக்ஸாம்பிள் கிடைக்கலன்னா ஜஸ்ட் என்னால் காமிக்க முடியலன்னா ஜஸ்ட் பிங் மீ ஆன் டெலிகிராம் கைஸ். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதில் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா, கோல்டுக்கு மட்டும் தான் பர்ஃபெக்டாக ஒரு இடத்துல வந்து காமிச்சிட்டேன். மேபி லோவர் டைம் ஃப்ரேம் போனால் இருக்கும். ஓகே, இங்கே பாருங்கள், ஹேவ் அ லுக் ஓவர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேவ் 5 போட்டிருக்கேன் நான், வேவ் 5. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 முடிஞ்சிருக்கும். ஓகேவா, ஸோ ஏபிசி. இப்போ லெட்ஸே இது வந்து 5 இப்போ எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போயிட்டுருக்குன்னு வச்சுங்களேன். ஓகே, ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு போயிட்டுருக்குன்னா வேவ் 1, வேவ் 2, ஓகே, வேவ் 3, வேவ் 4 வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேட்டட் வேவ். ஸோ ஏபிசி, வேவ் 4 அண்ட் தென் வேவ் 5. ஸோ இப்படி போகலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேவ் 4குள்ளே எத்தனை வேவ்ஸ் இருக்கும், 3 வேவ்ஸ். ஸோ ஏ பி சி. ஓகேவா, ஸோ இருந்தது ஒரு இர்ரெகுலர் கரெக்ஷன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஏபி சி. ஓகே, அண்ட் வந்து வேவ் 4க்கு அப்புறம் வந்து வேவ் 4 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் ரன்னிங். இன்னும் முடியல இது ஒரு ஸ்ட்ரக்சர். ஏன்னா வேவ் 4 காம்ப்ளிகேட்டான வேவ்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஐஏ டைம் ஃப்ரேமில் என்ன வேவாக இருக்கும், இட் கேன் பி லைக் திஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா வேவ் ஏ, வேவ் பி, இப்படி வேவ் சின்னு கூட வந்துட்டு போகலாம். ஓகே, இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது சி வேவில், வேவ் 1, வேவ் 2 அப்படி கூட வச்சுக்கலாம். ஓகே, அவ்வளோ லைக் திஸ். இப்போ நான் ஏதோ கன்ஃபியூஸ் பண்ணிட்டு நினைக்கிறேன், புரியுதுங்களா? புரியல நீங்கள் அகைன் இதை பாருங்கள், இல்லை எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஸோ நம்ம லைவாக கூட நான் உங்களுக்கு கிளாஸ் வச்சு ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஓகே, அண்ட் தென் இது அப்படியே தான் கேஸ் வந்து ஆப்போசிட் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் வந்து ஃபுல் பேரிஷுக்கு காமிச்சேன், புல்லிஷ்க்கும் அதேமாதிரி தான். ஓகே, எந்த ஒரு பெரிய சேஞ்சஸும் வந்து கிடையாது. ஓகே, ஐ ஹோப் உங்களுக்கு இது டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள்ஸ் நான் வந்து பல வீடியோவில் காமிக்கிறேன்னா, ஸோ அதனால் வந்து சொல்கிறது அந்த ஃபீல், அந்த வேர்ல்த் உங்களுக்கு புரியாது. ஸோ அது எப்போ உங்களுக்கு புரியும்னா, நம்ம எப்போ லைவ் மார்க்கெட்டில் பார்க்குறோம், லைவ் மார்க்கெட்டில் எப்போ அனலைஸ் பண்ணுறோம், அப்போ தான் நம்மளுக்கு அந்த வேர்ல்த் வந்து புரியும். ஓகே, அந்த ஹேவ் அ லுக் ஓவர் ஹியர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வேவ் 1, வேவ் 1, வேவ் 2, வேவ் 3, வேவ் 4, வேவ் 5. ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேவ் 3 வந்து ஒரு காம்ப்ளிகேட்டட் கரெக்ஷன், வேவ் 4. ஸோ ஏ பி சி. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ இர்ரெகுலர் கரெக்ஷன். நம்ம வேவ் 5 போயிட்டுருக்கோம். இப்போ வேவ் 5ல் வந்து பார்த்தீங்கன்னா வில் கெட் அ ரீட்ரேஸ்மெண்ட் ஃபார் வேவ் 1, வேவ் 2 அண்ட் தென் 3 4 5. ஸோ எஸ்எல் வந்து இந்த மாதிரி மார்க்கெட் வந்து மூவ் ஆகும் லைக் திஸ். இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் நினைக்கிறேன். மேபி திஸ் ஒன் இஸ் அ ஸ்டாப் லாஸ். இந்த ட்ராப் அவுட் ரீட்ரேஸ் பண்ணோன்னா வி கேன் கோ ஃபார் பை.
ஓகே, எஸ், இது நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும் ஃபார் irregular கரெக்ஷன். ஸோ இந்த கிளாஸோட கன்க்ளூஷன் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, ரெகுலர்னா என்ன, அது நார்மலாக நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருவோம். அண்ட் தென் irregularனா என்னன்னு பார்த்தோம். அண்ட் தென் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3-3-5 zigzagனா என்ன உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த பார்ட் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் ஐ வில் பி டீச்சிங் யூ, ஐ திங்க் மேபி வில் பி மூவிங் வித் ரன்னிங் ஃப்ளாட் நினைக்கிறேன். அது ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? ஸோ அந்த கிளாஸ் பார்த்து தென் வி வில் மூவ் ஆன் டு ABCD, லீடிங் டயகனல், எண்டிங் டயகனல், எக்ஸ்பேண்டிங் டயகனல், கான்ட்ராக்டிங் டயகனல், லாக் ஸ்கேல், அப்புறம் பேரியர் ட்ரையாங்கல், காம்ப்ளெக்ஸ் கரெக்ஷன், WXY, WXY, XZ, and then flat any3 triangle, triple tree, time cycle ப்ளஸ் லேட் பே. ஸோ அதெல்லாம் நம்மளுடைய கோர்ஸ் வந்து முடியுது. ஓகே, மொத்தமாக ஐ திங்க் ஸோ ஐ பி அப்லோடிங் மோர் வீடியோஸ் கம்மிங் டேஸ் அண்ட் வீக்ஸ். ஓகே, ஹோப் உங்களுக்கு இது செஷன் இப்போ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஃபீட்பேக் ஆர் கொடுங்க, கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அண்ட் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கூட யூ கேன் பிங் மீ அட் எனி டைம். கீப் ப்ராக்டிஸிங் கைஸ், இட் வில் டேக் அ லாங்கர் டைம். ஸோ இட்ஸ் நார்மல் திங் கிடையாது. You can really predict the market like a pro with a good accuracy if you learn like it properly. So வந்து பார்த்தீங்கன்னா just take time and then keep on practicing, keep on failing. நீங்கள் எப்போ நிறைய ஃபெயில் ஆகுறீங்க அப்போ நிறைய விஷயம் கற்றுட்ருக்கீங்கன்னு அர்த்தம். Just keep failing, okay, and then just move on. Okay guys, see you on next class. Thank you.